بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த ஏகனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அவனுடைய அன்பும் அருளும் நாம் உயிரினும் மேலாக அமர்ந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள் சஹாபியர்கள் பெண்மணிகள், இந்த சத்திய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக பின்பற்றக்கூடிய அனைத்து ஆண் பெண் அனைவரும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகுமாக என்று பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய இல்லாமல் அல்லாவுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையினுடைய தலைப்பு உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் என்ற தலைப்பு என்று பேச மனிதனுடைய வாழ்க்கை உள்ளம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு உருவாகும். அதிலும் அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பாரமான பாவங்கள் செய்ய தோடுவதாகவும் நன்மையான காரியங்களை செய்வதாகவும் இதெல்லாம் ஒரு உள்ளம்தான் அடிப்படையாக இருப்பதை பார்க்கிறோம். அதாவது யார் அந்த உள்ளத்தை பேணி பாதுகாத்து கொள்கின்றார்களோ அவர்கள் பாவமான வழியில் போய் விழுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த உள்ளத்தை பொறுத்தளவு நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறதா அல்லது தீமையான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்று நம்மை நாமே பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கள் அதிகமாக தீமையை செய்யக்கூடிய விஷயத்தில் தான் அது முந்திக் கொண்டு செல்வதை பார்க்கணும். நன்மை என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நன்மை என்ற அந்த காரியங்கள் காமித்து தந்தாலும் கூட செய்யக்கூடிய அந்த காரியங்களை பொறுத்தளவு தீமையை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த உள்ளம் நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் மனிதனை ஒரு உச்சாணிய கும்பலை வைத்து வாழக்கூடிய மனிதர்கள் அவனை புகழ்ந்து பேசுவதற்கு அடிப்படையான காரணம் அவனுடைய உள்ளம் சார்ந்த அந்த எண்ணம் தான். அவனுடைய எண்ணம் தூய்மையானதாக நல்லதாக இருந்து என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த உறுப்பிலும் சரியான வழியின்பால் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவனை நல்லவனாக பண்பட்டவனாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே உள்ளம் தீய உள்ளம் உள்ளதாக ஆகி அதை நாம் செயல்படுத்தக்கூடிய நிலைமை வந்து உலகத்திலேயே நமக்கு இழிவும் கேவலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருப்பதை பார்க்கணும். அவன் மனிதனை பொறுத்தல அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் அமைத்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் 91வது அத்தியாயத்தில் 8வது வசனம் சொன்னால், மனிதன் அதன் உள்ளத்தின் நன்மையையும் தீமையையும் நாம் என்ன பண்ணோம், அவன் அதுக்கு அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த உள்ளத்தை பொறுத்தளவு மனிதனுக்கு வந்து நன்மை எது தீமை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எல்லா மனிதனுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் என்னது நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான், அது அஃப்லஹ மன் ஸத்தாஹ், அதை தூய்மைப்படுத்துகிறவர்கள் வெற்றி பெற்றார்கள். தூய்மைப்படுத்துவது சொன்னால் நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவது என்பது நீர்களால் குளித்து நம்மளை உடலை தூய்மைப்படுத்தணும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது ஒன்று இருக்கு. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் சரியாக விட்டோம் என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெறக்கூடியதாக. அல்லாஹ் இங்க வெற்றி என்று சொல்வதை மறுமையை சொல்லி காட்டான். அவன் அதை தூய்மைப்படுத்திக் கொண்டான் என்று சொன்னால் வெற்றி பெறக்கூடியவனாக, உலகத்தில் அவன் நல்லவனாக மற்ற இடத்தில் போற்றக்கூடியவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் திறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மறுமையில் அது அவனுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொன்னான், அதை யார் பால் பிடித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நட்டம் அடைந்தவர்களாக. அது உலகத்தையும் சரி, அந்த எண்ணம் சிந்தனை தவறான எண்ணத்தை உருவாக்கும் பொழுது
அதுல அவங்க உந்துவிக்கப்பட்டு அந்த பாவத்தில் விழும் பொழுது சக மக்கள் மூலமாக தோன்றக்கூடியவர்களாகவும் நம்மளை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு அது அது அமைத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லி தருவதிப்பார். அப்போ உள்ளத்தை பொறுத்தளவு அது நல்லதை செய்வதற்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் அவனை அதல பாதாளத்தில் கொண்டு போய் நரகத்தில் போய் விடக்கூடிய ஒரு சூழலில் தோல்வியும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கின்றதை சொல்லி காட்டார். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹ் புகாரில 52வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி மதஹத்துன் இதா ஸலஹத்துன் ஸலஹல் ஜஸத குல்லஹு. மனிதனுடைய உடலில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அது சீராகி விட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல் முழுவதும் சீராகிவிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வைதா ஃபஸதத்துன் ஃபஸத ஜஸது குல்லு. அது நாசமாகி விட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல் முழுவதும் நாசமாகிவிடும். அறிந்து கொள்ளுங்கள் அலா வஹிய கல்வி. அதுதான் உள்ளம் என்று சொல்லி கேட்டார். அப்போ நம்மளை நாசமாக்குவதும் நம்மளை சரி செய்வதும் எது என்று சொல்லும் பொழுது உள்ளம்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அது நாமும் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பாவமான காரியங்கள் செய்வதற்கு பார்த்து சொன்னால் அது நம்ம உள்ளமாகத்தில் இருப்பதை பார்க்கணும். அந்த பாவத்தை செய்ய என்று கூட்டிவிட்டு அது போய் விழுந்த பிறகு அதை தொடரக்கூடியவரும் இருக்கிறோம். சில நேரங்களில் இப்படி செஞ்சிட்டமே என்று அதை நினைத்து சங்கடப்படக்கூடியவரும் இருக்கும். இருண்ட சாராமல் இருக்கிறார்கள். அது அதான் செஞ்சிட்டோம், யார் கேட்க போறா, யாரு பார்க்க போறா என்று அதை கடந்து போகக்கூடாது, அதை செயல்படுத்தக்கூடியவரும் இருக்கிறார்கள். அதே போல் அதை நினைத்து பாவம் செய்துட்டோம், என்னோட உள்ள இது மாதிரி செஞ்சிருச்சு, நான் அதுல இருந்து இனி விடுபட்டு வர வேண்டும் என்று அதை நினைத்து சங்கடப்படக்கூடியவர்களாக இருக்கார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுவது பார்க்கணும். அப்ப மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தளவு அது நல்லதே கெட்டது என்னும் காட்டி கொடுக்கக்கூடியதாக எதை எடுக்கிறோமோ அதுல போய் விழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை இந்த செய்திகளால் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள். அஹ்மது என்கின்ற ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ் 19777வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன ஹாதல் கல்பு கரீஷத்தின் பிஃபலாத்தின் மினல் அர்லி யுகீமுஹா ரீஹுன் லஹரன் லிபா. மனிதனுடைய அந்த உள்ளம் இருக்கிறது அல்லவா, அது எப்படியாப்பட்டது என்று சொன்னால் பாலைவனத்தில் உள்ள சிறகை போன்றது. ஒரு காற்று அடித்தது என்று சொன்னால் அது எந்த திசையில் எப்படி போடும் என்று தெரியாது. அதனுடைய அந்த இறகு என்பதை நாமே பார்க்கப்படுகிறது. நமக்கு கண்ணெதிராக ஒரு பறவையினுடைய இறகு காற்றுக்கு அடித்தது என்று சொன்னால் அது இந்த திசை நோக்கித்தான் போகிறது என்று நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அது எந்த திசை நோக்கி போக வேண்டும் நினைக்கிறதோ அதுல போகக்கூடியதாகவும் அது எதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க சொன்னால் அந்த சிறகை போன்றதுதான் மனிதனுடைய உள்ளம். நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் நல்ல விஷயங்களும் நம்ம நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும், நல்ல விஷயங்கள் செய்வதற்கு அதை நினைத்து அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தை சார்ந்துதான் இருக்கும். நீங்கள் உள்ளத்தில் நினைக்காம எந்த காரியத்தையும் நீங்க செய்ய முடியாது. நம்ம அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில முதல் ஹதீஸ் என்ன சொல்றாங்க, செயல் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. நீங்கள் என்ன காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய உள்ளம் அதை சொல்லித்தான் செய்யக்கூடியவர்களாக. அது பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்முடைய உள்ளம் என்பது அது அந்த நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப அப்படி இருக்குங்கிற சொன்னால் அந்த பாவத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி நிலையில் போகக்கூடியவர்கள் இன்னைக்கு அது மாதிரியான அந்த பாவத்தை செய்து உலகத்திலேயே அதனுடைய இழிவை சுமைக்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கணும். தன்னுடைய உள்ளத்தினுடைய தடுமாற்றத்தின் காரணமாக சில நிமிடங்கள் சில செகண்டுகள் ஏற்பட்ட ஒரு பாரதூரமான காரியத்திற்காக வேண்டி பாவத்தில் போய் விழக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட நிலைதான். அந்த மன எச்சியின் காரணமாக செய்ய என்று அவனை உந்துதல் நடத்தக்கூடிய நேரத்தில் நம்மளை யார் பார்க்க இருக்கிறார், நம்ம யார் கண்காணிப்பது இல்லையே என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது பாவத்தில் மனிதன் போய் விழக்கூடியவனாக இருக்கின்றான். அது தனிமை மிகவும் அபாயகரமானது. மனிதனுடைய உள்ளத்திலுடைய இந்த பாவத்தை தனிமையில் இருந்து விட்டான் என்று சொன்னால் எந்த பாவத்தையும் அவன் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியவனாக மனிதன் நாளாகி விடுவாங்கிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் அது அப்படித்தான் நல்ல அமைச்சு தந்திருக்கலாம்.
உள்ளத்தை பொறுத்தளவு நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? நான் நல்லவங்கிறத சொல்லல, என் உள்ளம் அந்த மாதிரி செய்ய தூண்டுது அப்படின்னாங்க. இது இது மனிதன் என்று சொன்னால் அவருடைய நிலை இதுதான். அது நபிமார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கின்ற ஒரு நிலையில் தன்னுடைய தூதுத்துவத்தை பொறுப்பாக அல்லாஹ் அவருக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க பொழுது அவர்களுக்கு ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றான். அந்த நிலை நமக்கு இருக்கு நினைச்சிடக்கூடாது. ஏன் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த பாவத்தில் போய் விழக்கூடியவர்களாக இருக்குங்கிற சூழ்நிலையை உருவாக்கி தரும் செய்தான் என்ன பண்றான்? விரும்பக்கூடியவராக இருக்கலாம். அவன் எப்படாவது உழுகுவான், அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கும், அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் அவன் கங்கணம் கட்டி இருக்கக்கூடியவனாக இருக்கான்னு சொன்னால் அந்த நிலை நம்மளுக்கு வந்திருப்பார். அப்ப அப்படியாப்பட்ட சூழல் இருக்கான்னு சொன்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த உள்ளத்தினுடைய காரியத்துக்காக வேண்டி எல்லா பாவத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கான். மனசுடைய எந்த விஷயங்கள் இருந்து பார்த்தா ஒரு பொய்யே பேசணும், அந்த பொய் பேசுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அது எதாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களிடத்துல ஒருவருக்கு தொடர்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு காரியத்தை நான் வந்து கொடுத்தேன், பொறுப்பு கொடுத்தேன், ஏன் செய்யலைங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா உள்ளம் சொல்லி கொடுக்கும், இப்படி சொல்லு, இப்படி செய்யி. நம்ம நம்ம அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டோம், நினைச்சே பார்த்துக்க மாட்டோம். ஆனா அந்த தப்பை செய்ய போறோம்ல, அப்ப உள்ளம் வந்து அது மாதிரியான ஐடியா கொடுக்கும்போது என்னடா இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது இப்ப திடீர்னு இதெல்லாம் வருது அப்படின்னு அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணான்னு சொன்னா வியாபாரம் அதுல பொய்ய பேசுறான், இப்படி எல்லாம் நீ பேசு, நீ அதை ஜெயிச்சிடலாம், நீ நினைக்கிறத செஞ்சிடலாம் என்று சொல்லும் பொழுது மனிதன் அந்த உள்ளத்துக்கு கட்டுப்பட்டவனாக பொய் பேசக்கூடியவனாக இருப்பதை பார்க்கணும். அதே போல தன்னுடைய உள்ளத்துல வந்து சொன்னால் அடுத்தவன் மீது வீண் பழி சுமத்துவது, அவதூறு குற்றச்சாட்டுகளை இருக்குது, புறம் பேசக்கூடிய காரியங்கள் எதாக இருந்தும் சொன்னால் உள்ளம் எதை கூடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நபரை பற்றி நம்ம பேசிட்டு சொன்னால் அவர் பற்றி நல்ல விஷயம் பேசும் பொழுது நாலு கெட்ட விஷயத்தை என்ன பண்றது, அவர் மேல இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனா அந்த இருக்கோ இல்லைங்கிறது இல்லாமல் அவனை பற்றி தப்பான விஷயத்தை எடுத்து பேச சொல்லி நம்முடைய உள்ளம் தூண்டி விழுக்கிறத பார்க்கும். அதன் மூலமாகத்தான் என்ன பண்றான், அவதூறு காரியங்களை போய் மனிதன் விழக்கூடியவனாகவும் புறம் பேசுவதை சர்வசாதாரணமாக செயல்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவனுடைய இருக்கக்கூடிய அந்த உள்ளம் விஷயம் தான். அதே போல இன்னைக்கு சகோதரர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில அந்த பிணைப்புகளை அறுத்தெடுக்கக்கூடிய வேலைகளை வந்து நிற்கக்கூடியதும் உள்ளம்தான். நீங்க அந்த இகிலாசாக ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மீன் இறை நம்பிக்கையாளர் என்ற அந்த சிந்தனை போக்கு நம்முடைய உள்ளத்தின் மிதமிஞ்சிய நிலை வரும்பொழுது அடுத்தவர் நம்ம எதிரேற்கக்கூடிய நேரத்தில் சகோதரனாகத்தான் பார்க்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்படுகிறது. அந்த சிந்தனை இல்லாத பொழுது, அந்த போக்கு நம்முடைய உள்ளத்தில் வராத பொழுது என்ன அவனை எதிரியாகவோ அவன் அந்நிய ஆளாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய உள்ளம் ஏற்படுத்தி அப்படி ஏற்படுத்தி தரும் பொழுது அதை நம்ம எது எடுத்துக்கொள்கிறது தான் பார்ப்போம். நம்ம மார்க்கத்தை ஏற்றிருக்கிறான், அவளுக்கு நிறை குறைகள் இருந்தாலும் கூட நாமும் நிறை குறைக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது என்ற பொழுது அவன் நம்ம சகோதரன் என்று அரவணைத்து போகக்கூடிய அந்த போக்கு நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல, உல தூய்மையாக அவன் இடத்துல இருக்கிறது, அவனோட உள்ளம் சீருள்ளதாக இருக்கிறது, அவனுடைய உள்ளத்துல எந்த ஒரு களமும் கிடையாது. அதே போல அவனை பார்த்து எதிரியாகும், அவனை பார்த்து முகத்திரிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது சொன்னால் நம்மளோட உள்ளம் சரி கிடையாது. யாருக்கோ எவருக்கோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எதையோ உள்ள வைத்துக் கொண்டு அவரை பகைவராக எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அந்த உள்ளத்தின் காரணமாக என்ன பண்றான், அவன் அது மாதிரியான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பதை பார்க்கும். அப்ப இது என்ன ஆகக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த உள்ளத்தை நம்ம சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதை கவனத்தில் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு செய்தி சொல்லி காட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் 4992வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நபித்தோட கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர்ர வல் இஸ்ம ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்கள நன்மை பற்றியும் தீமையை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபகால பிர்ருல் ஹுஸ்ன, நன்மை என்பது எது அப்படின்னு சொன்னால் உன்னிடத்துல இருக்க நல்ல பண்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் நன்மை. நல்ல பண்பு இருக்கு என்று சொன்னா அது நம்மளோட வச்சுக்கிறது கிடையாது, அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நன்மை என்று நீ சொல்வதை நினைப்பதாக இருந்தா எது அப்படின்னு சொன்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தனை நற்பண்புகளும் அது நன்மைதான், நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்குங்கிறாங்க. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அது தீமை எது என்பது என்று சொன்னால் உன்னுடைய அந்த தீமையை கொடுத்து உன்னுடைய உள்ளம்
நெருடலை ஏற்படுத்தும். நம்முடைய உள்ளத்தை பொறுத்தளவு பாவத்தையும் காட்டித்தரும், நல்லதையும் காட்டித்தரும். அப்படி காட்டி தந்து அதையே அதை செய்ய தூண்டி விட்டுட்டு இன்னொரு கட்டத்தை என்ன தெரியுமா செய்யும்னா, நீ செய்யறது தப்பு, கரெக்டா இருக்குன்னு சொல்லு. நீ இதை தப்பு, இதை செய்யுங்கிறதையும் காமிக்கும், இது நல்லதுன்னு காமிச்சு தரும். காமிச்சது உள்ளத்துல ஒரு சொல்லும், பார்த்துரு நீ செய்யறது சரியான்னு யோசிச்சுக்கிறோம் என்று என்னது அந்த உள்ளம் நம்ம இடத்துல எதிர்கேள்வி கேட்கக்கூடிய விதமா சொல்லி காட்டுறாங்க. அவர் சொல்ல தீமை எது என்று சொன்னால், நீ செய்வதை உன்னுடைய உள்ளத்துல அதை நெருங்கல் ஏற்படுத்தும். நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் சரியில்லை, நம்முடைய பேச்சு சரியில்லை, நம்ம சரியான முறையில் அவரை பத்தியான செய்தி நம்ம அவர் சொல்லல என்று நம்மளுடைய உள்ளமே அதை சொல்லித் தரும் பொழுது அதுல சுதாரித்துக் கொள்ளக்கூடியவர். அதற்கு அது எதற்காக அது சொல்லித் தருகிறது? ஏன் அல்ல அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக சொன்னால், அந்த பாவத்தில் நீ போய் விழுந்து விடக்கூடாது, அது சுதாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தது அல்ல. அவருடைய தூதர் அவனுடைய உள்ளத்தை அது நெருங்கலை ஏற்படுத்தி தந்தது சொன்னான். சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்த விஷயத்தையும் சொல்றாங்க, அழகின் நாஸ், மனிதர்கள் அதை நினைத்து நோங்குவார்கள், வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார். மக்கள் பார்த்தால் இதை வெறுப்பார்களே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும், அது தீமை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதமா அழகா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு பாவத்தை நான் தனிமையில நான் செய்வேன், அந்த தனிமையில செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கமாக செய்வோமா? அப்ப அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? 4 பேர் பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க? அந்த சிந்தனை வருதா இல்லையா? சொன்னாங்க, மக்கள் பார்த்தால் என்று சொன்னால் எதை வெறுக்கிறார்களோ அதை நீ செய்யாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது நம்மளுடைய உள்ளம் சொல்லுது, நம்மளும் யோசிக்கிறோம். வெளியே போனோம்னா 4 பேர் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி செய்யலாமா என்று நினைக்கிறோமே. இதுதான் அந்த தீமையினுடைய அளவுகோல், இதுதான். இதிலிருந்து நீ விளைவுகள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி சொல்லி காட்டுறாங்க. சொன்னால் நாம் நம்முடைய எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது அது தீமையா இருக்கு என்று சொன்னால் அது என்ன ஆகும், நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டுகிறதை கவனத்தில் கொள்வது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் ஒரு இடத்துல சொல்லுவார்கள், திருமதி என்கிற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ், அதுல ஹதீஸ்ல இடையில வரும், போராடி என்னும் யார் அப்படின்னு சொன்னால் அல் முஜாஹிது மன் ஹாஜ நஃப்ஸு, முஜாஹிது யாருன்னு சொன்னால் தன்னுடைய நஃப்ஸோடு எதிர்த்து போராடுறவன் அவன் ஜிஹாதி. இது மனிதனுக்கு மிகவும் கஷ்டத்திலே கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதோடு இணைத்து சொல்றாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். மற்ற விஷயங்கள் அற்பமானது. உள்ளத்தை எதிர்த்து போர் செய்யறமே, நம்ம போர்க்களத்துல போய் களமாடுவதுங்கிறது களத்துல போறோம், அது போகாம இருக்குங்கிறதுலாம் வரும். ஆனா இந்த உள்ளத்தை எதிர்த்து போராடக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுல பெரும்பாலும் நம்ம தோல்றோம். ஏன்? அதுல நம்முடைய நப்சு தான் செய்யக்கூடியதாக இருக்கும். சொல்றாங்க, அதை நீ வென்றெடுத்துட்டு சொன்னா நீ ஜிஹாதி. நம்ம சகீதுங்கிறது என்னன்னு சொன்னா மார்க்கத்துல ஒரு அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்துல உள்ளது. போர்க்களத்துல போய் ஈடுபடுறது மட்டும் தான் செய்கிறோம். அதுல அல்லாஹ்வுக்கு ஒரு சிறந்தது சொல்லப்படுது. சொன்னாங்கன்னு சொன்னா இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. என்னது, நீ அந்த உன்னுடைய உள்ளத்தை எதிர்த்து நீ களமாடக்கூடியவராக சொன்னால் அவர்தான் சயீத் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய வார்த்தை. இதை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பது கஷ்டம். ஆனா அதை ஒரு பிராக்டிக்கலாக தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாருன்னா அவரை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆளுநர் யாரும் பண்ண முடியாது. ஏன்? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு சிக்கல்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உள்ளத்தை அவனுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு சொன்னா அவன் நிதானம் உள்ளவனாக, எதையும் யோசிச்சு செய்யக்கூடியவனாக, நல்லது கெட்டது எது என்பதை பார்த்து நல்லதை மட்டும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவன் வந்து விடுவான். ஏன்? உள்ளம் என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய நிலைக்கு ஏற்படுத்துற காரணம். இப்ப இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது ஜிஹாதோடு ஏற்ற சொல்றாங்க. போராள் என்று சொன்னால் நப்சோடு போராள், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மாஜா என்கின்ற ஹதீஸ் கிதாபில் 4216வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுன் நாஸன் அஃவல், அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள்ல சிறந்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மஹ்மூமின் கல்பு, அதாவது சிறந்த ஒரு நல்ல உள்ளம் உள்ளவர் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க வசுதரின் நாஸ், உண்மை பேசக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிற கால சதரமும் நிசானி, அல்லாஹ்வுடைய தூதரே உண்மை பேசக்கூடியது யார் என்பது எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த தூய உள்ளவர்கள் சொல்றீங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நப்சி,
தன்னுடைய உள்ளத்தில் யார் இறை அச்ச உணர்வை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது யார் சொன்னால் பாவமோ குரோதமோ அல்லது அநியாயமோ அவருடைய உள்ளத்தில் இருக்காது. இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அடையாளம் ரசத்தலாம் போது அவருடைய உள்ளத்தில் குரோதம் இருக்காது, அவருடைய உள்ளத்தில் அநியாயம் இருக்காது, அவருடைய உள்ளத்தில் பாவம் இருக்காது. பாவத்தை அடுத்தவனுடைய நிலை விஷயத்துல அவன் சரியாக நடக்கக்கூடியவனாக இருப்பாங்கிறதை நபிசல்லாஹு இந்த ஹதீஸ் மூலமா சொல்லி காட்டுறாங்க. ஒரு உள்ள தூய்மை உள்ளவன் அடையாளம் இருந்ததுன்னா அவன்கிட்ட குரோத குணம் இருக்க பழகிறது சொன்னா வெளிப்படையாக பட்டவர்த்தமாக அவனோட நோக்கம் பழகிறது இருக்குமே தவிர உள்நோக்க வச்சு ஒருத்தர் பழகிறது இன்னொருத்தர் ஒரு மாதிரியா பழகக்கூடிய அந்த தன்மை என்பது அவனிடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா அவனிடத்துல அந்த உள்நோக்கம் கிடையாது, குரோதம் கிடையாது. என்னிடத்துல குரோதம் இருந்தால்தான் நான் பழகக்கூடிய நபர் யார் எவரு பார்த்து நமக்கு ஆதாயம் உள்ளவரா ஆதாயம் இல்லாதவரா என்று அதுக்கு தகுந்த மாதிரியான நிலை நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில ரசூலுல்லாஹி சொல்லி கேட்டாங்க, இந்த தூயம் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அவனிடத்துல அந்த குரோத தன்மை இருக்காது, பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவன் விலகி இருக்கக்கூடியவனாக இருப்பான், அவன் தான் தூய உள்ளம் படைத்தவன் என்று சல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த தூய உள்ளம் உடையவராக நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் உருவாக்கிக் கொள்ளப்படுவோம். அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், யார் இடத்துல இந்த தூய உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னால் மறுமையில் அவர் பற்றி யௌமலா எந்தமும் மானும் வலா பனூன மனிதர்ல அல்லாஹ்வுடைய தூய உள்ளத்தோடு வருபவரை தவிர அவருடைய செல்வமோ அவருடைய பிள்ளைகளோ மறுமையாவுக்கு எதோ ஒரு பயன் அளிக்காது. செல்வங்களோ உறவுகளோ மறுமையில உங்களுக்கு பயனளிக்காது. நீங்கள் தூய உள்ளத்தோடு வர்றீங்களா அதுதான் உங்களை பயனளிக்கிறீங்களா. தூய உள்ளத்தோடு வருது என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லவனாக பாவமான காரியங்கள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் நம் மரணம் நம்முடைய தவக்கூடிய ஒரு நிலை இருந்து சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது தூய உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். அதுதான் பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்குங்கிறதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறார். அப்போ செல்வங்களோ நாம் வைக்கக்கூடிய பதவிகளோ நம்முடைய பிள்ளைகளோ அந்த மறுமையில் பயனற்று போகக்கூடிய நிலையில நம்மளிடத்துல அந்த உள்ள தூய்மை தான் அல்லாஹ்வுக்கு பயனை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கு சொன்னால் அப்ப நம்ம எதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவா இருக்கும், எதில் நாம் நம்மை கவனம் செலுத்தக்கூடியவா இருக்குங்கிறதை பார்க்கலாம். அப்ப அப்படியாப்பட்ட அந்த நிலையில் நாம் வாழக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு பாவத்திற்கு உண்டான வழிகள் தான் அதிகமா இருக்கும் பொழுது அதுலதான் போய் மேலும் உலகமாக இருக்கும். அப்ப அந்த பாவத்திலிருந்து நாம் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் சொன்னால் அதற்கு என்ன வழி, அதற்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அது என்ன என்பதை அடுத்த உரையில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக தூய்மை பொறுத்தளவு அல்லாஹ்வுக்கு அதுல சரியானவர்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இருப்பார்கள். இந்த உலக தூய்மை நமக்கு ஏற்படுவதற்கு என்ன வழி என்று சொல்லும் பொழுது நசை என்கின்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ் 5458வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம நஃப்ஸின் தக்வா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தினார். உள்ளத்தில் இறையச்சம் ஒருவருடைய உள்ளத்தில் விட்டது என்று சொன்னால் அவருடைய உள்ளம் தூய்மை அடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அல்லாஹ் கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு என்ன உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி அந்த உள்ளத்தில் இறையச்சம் ஏற்படுத்தி தந்துட்டு சொன்னால் அந்த உள்ளம் தூய்மை அடையும். அது அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது மேலும் நீதான் அதை தூய்மைப்படுத்தக்கூடிய, என்னுடைய உள்ளத்தை பொறுத்தளவு நானாக அதை தூய்மைப்படுத்தக்கூடிய அதிகாரம் இடத்துல கிடையாது. கல்வை பொறுத்தளவு அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உள்ளங்கள் என்பது மனிதனுடைய உள்ளங்கள் என்பது அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவனாக இருக்கும் பொழுது யார் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீதான் என்னோட தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த நீதான் தூய்மைப்படுத்துகிற அந்த வலியும் மௌலா, நீதான் அதற்கும் பொறுப்பாளி.
அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயத்துல நீதான் பொறுப்பாளியாக இருக்கிற என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது மின் கல்பின் லா யஸ்ஃபா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி தராத அப்படின்னு. என் உள்ளத்துல இரையச்சம் இருக்கணும், இரையச்சம் இல்லாத உள்ளத்தை எனக்கு ஏற்படுத்தி தராத அப்படிங்கிறீங்க. இரையச்சம் இல்லாத உள்ளம் இருந்து சொன்னால் பாவத்தில் போய் விழக்கூடியவனாக இருப்பான், அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான், இறைவனை விட்டு விலகி போகக்கூடிய அந்த சூழல் அவனுக்கு ஏற்படுகிற காரணத்தினால அல்லாஹ்விடம் கேட்கும்போது, யா அல்லாஹ், என்னுடைய கல்வி என்னுடைய உள்ளத்தை இரையச்சம் உள்ளதாக எனக்கு ஏற்படுத்தித்தார், இரையச்சம் இல்லாத நிலையில் என்னுடைய உள்ளத்தை ஏற்படுத்தி தந்திராத என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கேட்க சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய அந்த உள்ளங்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவு நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதாக இருந்தால் படைத்த மன்றத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும். எல்லாம் என்னுடைய உள்ளத்தை பொறுத்தளவு எனக்கே நல்லா தெரியும், அவரவர்களுக்கு நம்முடைய உள்ளம் எப்படியாப்பட்டதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரவர்களுக்கு தெரியும் பொழுது என்னுடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்குங்கிறது நன்றாக நீ அறிந்தவன். யாரெல்லாம் அதுக்கு ஒரு கடிவாளம் போடணும்னு சொன்னா நீதான் எனக்கு போட்டு தரவே தவிர வேற யாராலும் முடியாது. ஆகவே என்னுடைய உள்ளத்தில் எனது இரையச்சத்தை நீ போட்டு தந்துட்டு சொன்னால், ஏற்படுத்தி தந்தால் நான் என்ன பண்ணுவேன், அதுல இருந்து விலகுவனாக இருப்பது தான் அதனுடைய அர்த்தம். அந்த இரையச்ச உள்ள உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பது நம்ம அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் நம்ம மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உல தூய்மையோடு இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்துட்டு சொன்னால் நம்மளை விட பெரிய பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது, நம்மளை விட வேற மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட அந்த உல தூய்மை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகில் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.